சாரதா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும் போதும் அப்படிதான் என்ன கேவலப்படுத்திட்டு போனா. என்னால தாங்கிக்கவே முடியல. பதிலுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை அசிங்கப்படுத்தினாதான் என் மனசு ஆறும். அண்ணி இப்ப என்ன, சாரதாவை இமீடியட்டா அசிங்கப்படுத்தணும் அவ்வளவுதானே? அந்த அம்மாவுக்கு டெய்லி ஜூஸ் போகுது இல்ல, அதுல பேதி மாத்திரையை கலந்து விட்டா என்னன்ற? என்ன தம்பி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அண்ணி இப்போதைக்கு உங்க மனசு ஆடுறதுக்கு அதுதான் ஈஸியான வழி. மத்தபடி வாயை கொடுத்தலாம் சாரதா கிட்ட ஜெயிக்கவே முடியாது. அண்ணி நம்ம கிட்ட ஹெவியா பாயிண்ட்ஸ் இருக்கும்போது இறங்கி அடிக்கணும். இப்ப இதுதான் சைலண்டா நம்ம திருப்தி ஆகிக்க ஒரே வழி அண்ணி. சரி, அதை எப்படி கலந்து சாரதா கிட்ட கொடுக்கறது? நாமளா போய் சாரதாவுக்கு ஜூஸ் கொடுன்னு பானு ஷாம்லா கிட்ட சொன்னா சந்தேகம் வந்துராதா? நாம எப்படி சொல்ல முடியும்? ஜூஸ் போடும்போது பானுவை நீங்க ஹாலுக்கு கூப்பிடுங்க, அந்த கேப்ல நான் போய் கலந்து விட்டுட்டு வந்துடுறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்ன ஏதோ ஜூஸ் ஜூஸ்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க? அது ஜூஸ் பா, சம்மர் வந்துருச்சுல்ல, அதான் ஜூஸ் நிறைய எடுத்துக்கங்கன்னு பெரியம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன் சித்தப்பா இப்படி அநியாயத்துக்கு போய் சொல்றீங்க? பொய்யா? நானாப்பா? ஹரிச்சந்திரனுக்கு கோ பிரதர் மாதிரியே பேசுறியா? அண்ணி பாத்துட்டு நிக்கிறீங்களே அண்ணி. ஏன் பெரியமா, நீங்களும் ஏதாச்சும் போய் சொல்ல போறீங்களா? சூர்யா, நான் வந்து இப்ப எதுக்கு பெரியமா பதறீங்க? இப்ப என்ன, உங்களை அசிங்கப்படுத்தின சாரதாவுக்கு பதிலடி கொடுக்கணும் அவ்வளவுதானே? அதுக்கு ஜூஸ்ல டேப்லெட்ட போடணும் அவ்வளவுதானே? என்ன சித்தப்பா நீங்க இப்பவும் ஏன் பேய் அடைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? அதுதானே பேசிட்டு இருந்தீங்க. இல்லப்பா, சாரதா ரொம்ப அசிங்கமா பெரியம்மாவை திட்டாங்களா. என்ன இருந்தாலும் பெரியம்மாவோட வயசுக்கு அந்த அம்மா ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையாப்பா? பெரியம்மா மனசால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனாலதான்ப்பா சும்மா ஒரு ஆறுதலுக்காக சொல்லிக்கிட்டு இருந்தேன். மற்றபடி நான் தான் அப்படி செய்வேனா இல்ல பெரியம்மா தான் அப்படி பண்ண விட்டுருவாங்களா? இதெல்லாம் சும்மா ஆதங்கத்தை தீர்த்துக்கிறதுக்கு ஏதோ கோபத்துல சொல்றதான் சூர்யா. சரி, நீங்க வேணா ஆதங்கத்துல சொல்லி இருக்கலாம். ஆனா என் பெரியம்மா அசிங்கப்படுத்தினதுக்கு இப்ப அந்த அம்மாவை நான் பழி வாங்கியே தீரணும். ஆமா பெரியம்மா, நீங்க தடுத்தாலும் சரி, நான் இப்போ ஜூஸ்ல பேதி மாத்திரையை கலந்து அந்த அம்மாவுக்கு கொடுக்க தான் போறேன்.